ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த 3 பட்டாவை நேரத்தை பறத்தணும். ஃபஸ்ட் நாள் பறத்துனதுமே நேராது பழைய லாஃப்ட் இருந்து நம்ம வீட்டு மேலே தான் போய் இறங்குச்சு. அதனால் நம்ம சாப்பாடு போடான்னு நான் நினச்சோம். ஆனால் நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆள் நிறைய ஃபஸ்ட் நாள் பறத்துனதுனால அப்படி தான் இருக்கும். மாறி இறங்கும், மாறி வேறு இடத்துல போய் சாடும். அது மேக்ஸிமம் நம்ம வீட்டு மேலே இறங்கிருக்கிறனால குழப்பம் இல்லை. 2-3 நாள் பறத்துனது ரெடி ஆகிரும், மாறும். அப்படி 5 நாள் பறத்தி ரெடி ஆகலைன்னா சாப்பாடு போடாமல் நம்ம அடைச்சி போடலாம். அப்போ இங்கே இறங்கும், மாறி சாடும் அப்படின்னு சொல்லி. இன்னும் 2ஆவது நாள் நம்ம இன்னைக்கு பறத்த போகிறோம். இப்போ எங்கே பறந்து எப்படி இறங்குன்னு தெரியல. அங்கே பறத்தி பார்ப்போம் எப்படி பறக்குது. அதே இல்லாமல் நம்ம பறத்தும் போது மேக்ஸிமம் நம்ம எல்லா பேடையும் திறந்து விட்டு தான் பறத்தணும். அப்போ தான் நம்ம பந்தய டைமில் பறத்தும் போது பேடு திறந்து விட்டாலும் பார்த்து பறந்துகிட்டே இருக்கும் நம்ம வீட்டு மேலே. அதனால நம்ம எல்லா பேடும் திறந்து விட்டு பறத்து எதனால் பறக்கும்போது நம்ம அவுட்டு மேலே வந்து சாட தான் செய்யும். அங்கே பறத்தி பார்ப்போம் எப்படி பறக்குவேன். நம்ம பேடை எல்லாத்தையும் திறந்து விட்டு பறத்திட்டோம். இந்தா பறக்குது மேலே பேடு, இந்தா போகுது பாருங்கள். 3 பேடையும் நம்ம விரட்டி தான் பறத்தணும். நேற்று அது வீட்டில் இறங்குச்சு. இன்னைக்கு நம்ம எங்கே இறங்குதுன்னு தெரியல. பழைய லாஃப்டில் தான் இன்னைக்கு இறங்குச்சு. இதாக போயிட்டுருக்கு பாருங்கள். லாஃப்ட்டு மேலே தான் பறக்குது. வருது பாருங்கள் ஒரு பேடு, 2 பேடு அங்கேருந்து வருது. இன்னும் 2 பேடை காணலை. எந்த பறக்குது காய்ஸ். நம்ம லாஃப்ட்டு மேலே தான் பறந்துட்டுருக்கு. இன்னும் இங்கே இறங்கிடும்னு நினைக்கிறேன். நம்ம மேக்ஸிமம் பகலில் தான் பறத்து ட்ரெயின் பண்ணுவோம். நிறைய பேர் சொல்கிறாங்க 6:30 விட்டு பறத்து எடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம இன்னைக்கு பகலில் தான் விடுறோம். இல்லை பறந்துட்டுருக்கு. நம்ம புதிய லாஃப்ட்டு மேலே தான் பறக்குது. அது எங்கே இறங்குதுன்னு தான் தெரியல. இல்லை பறந்துட்டுருக்கு. நம்ம மேக்ஸிமம் திறந்து விட்டு தான் பறத்துட்டு இருக்கோம். இல்லை போகுது காய்ஸ். அங்கே பறந்து ஓரளவு ஹைட்டில் தான் நிற்குது. கூட ஒரு 3 பேடை தான் நம்ம பறத்தணும். இன்னொரு பேடு நம்மகிட்ட வந்து இறங்கின பேடு, அது கூட தான் பறத்துட்டு இருக்கோம். இதாக போகுது 2 பேடு. எவ்வளோ நேரம் பறக்கும்னு தெரியல. இப்போ நம்ம லாஃப்டில் சாடினா நல்லா இருக்கும்னு தோணுது. சாடுமான்னு தெரியல, இல்லைன்னா பழைய லாஃப்டில் தான் போய் இறங்குமான்னு தெரியல. இதாக போயிட்டுருக்கு. நம்ம 4 பேடு என்ன பறந்துட்டுருக்கு பாருங்கள். ஓரளவு பறக்குது. இல்லை ஒரு பேடு போயிட்டுருக்கு. நம்ம லேண்ட் ஆகுறது தான் இப்போ மெயினாக இருக்குது. பறந்துட்டு தான் இருக்குது. புதிய லாஃப்டில் லேண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பறக்குது பாருங்க காய்ஸ். இந்த நிற்கிது 3 பேடும். ஓரளவு ஹைட்டில் தான் நிற்கிது, அதனால பரவாயில்லை. ஒரு பேடை காணலை. அதை நம்ம மேக்ஸிமம் வந்து இறங்கின பேடு தான். அது புதுசாட்டு நம்ம புதிய லாஃப்டில். அந்த கிடக்குது பாய்ஸ் பேடு 3ல் 2 தான் நான் பறக்கு. ஓரளவு ஹைட்டில் நிற்குது. எங்கே சாடுன்னு தான் தெரியல, ஆனால் பறந்துட்டு தான் இருக்குது. நம்ம
லாஃப்டில் கரெக்டாக இறங்கினா சந்தோஷமாக இருக்கும். புதிய லாஃப்டில் பழைய லாஃப்டில் இறங்கினா தான் குழப்பம். இது நம்மகிட்ட வந்து இறங்கின பேடு இதாக போகுது. இந்த கோயில் அந்த பக்கம் அப்படியே பறந்துட்டுருக்கு. இந்த பறக்குது பாருங்கள் காய்ஸ். பறத்து ஒரு 5 நிமிஷம் 5-10 நிமிஷம் ஆயிரும். 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு மேக்ஸிமம். இப்படி பறந்தாலே போதும். இது வந்து இறங்குறது தான் இப்போ மெயின் டாஸ்க் ஆகிருக்கு. இதாக ஒன்று போகுது. பறக்குது காய்ஸ். மேக்ஸிமம் ஜூம் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இல்லைன்னா நான் ஓரளவு ஹைட்டில் தான் நிற்கிது. நேரத்தை பறந்த விட கொஞ்சம் நல்லா தான் பறந்துட்டுருக்கு. ஒரு பேர்டு பறந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த 2 பேர்டும் தான் நம்ம புதுசாக வாங்கின பேர்டு. நல்ல குவாலிட்டியான பேர்டு. பறந்துட்டுருக்கு காய்ஸ். போகுது பாருங்கள். ஒரு பேர்டு தனித்தனியாக தான் போகுது. 2 மட்டும் தான் சேர்ந்து பறந்துட்டுருக்கு. இது வந்து நம்மகிட்ட வந்து புதுசாக இறங்கின பேர்டு. அதுக்கு கூட தான் பறத்தணும். இந்த 2 பேர்டும் நம்ம முட்டையை விரட்டிகிட்ருக்கு. இதான் நம்ம புதுசாக லாஃப்டில் கொண்டு வந்த பேர்டு. புதிய அப்டேட்டு இதாக போகுது காய்ஸ். பேர்டு நம்ம வீட்டில் சாடுன்னு நினைக்கிறேன். புதிய லாஃப்டில் சாடுனா சந்தோஷமாக இருக்கும். இதாக போகுது. போயிட்டுருக்கு. போகுது. நம்ம கீழே லாஃப்டில் இருந்து பார்த்தப்போ வெயிலாக இருந்ததுனால இப்போ நம்ம பழைய லாஃப்ட்டு மேலே மாடியில் வந்துட்டோம். ஆனால் 3 பேர்டையும் காணலை. அந்த ஸ்கூலு மேலே 2 பேர்டு நிற்குது. அது இங்கே உள்ளதா என்னென்னு தெரியல. அது அங்கே போய் இறங்கி நிற்குது. இது இங்கே உள்ளதா தான் இருக்கும் போல தோணுது. இன்னொரு பேர்டாக காணலை. எங்கே போச்சுன்னு தெரில. முன்னா 4-5 நாள் இப்படி தான் பறந்து இறங்குவாங்க. அங்கே இடம் தெரியாது. ஆல்ரெடியாக ஒரு 5-6 நாள் பார்ப்போம் நம்ம லாஃப்டில் இறங்குதா இல்லைன்னு. இல்லைன்னா நம்ம சாப்பாடு போடாமல் அடைச்சி தான் போடணும். தான் நிற்குது அந்த 2 பேர்டும். இன்னும் ஒரு பேர்டு உண்டு. இன்னும் 2 பேர்டு உண்டு. அதில் ஒன்று நம்மகிட்ட வந்து இறங்கினது. அந்த பேர்டு புதுசாக வந்ததுனால அது ஒரு அங்கே கொண்டு போய் இறக்குச்சா என்னென்னு தெரியல. அதுவும் கூட பறந்ததுனால. ஆனால் அங்கே இருந்தால் 2 பேர்டு நிற்குது. ஜூம் பண்ணி வேணா பார்த்துட்ருக்கேன். எங்கே உள்ளதாக தான் இருக்கும்.
பறக்கும்போது நல்லா தான் பறந்துட்டு இருந்தது. ஆனால் அது லேண்ட் ஆகுது இடம் தான் கிளியராக அதுக்கு இதாகலை. இன்னும் ஒரு பேடை காணலை, 2 பேடை காணலை. ஆனால் 2 பேடம் தான் நிற்கிது. இந்த பறந்தது ஒன்று. அது யார் பேடன்னு தெரியல. இங்கே அவ்வளோவா இல்லை. அங்கேயும் நம்ம தெரிஞ்ச ஒரு பையன் எங்கள் புறா வளர்த்துட்டு இருக்கான். அங்கே உள்ள பேடா இல்லை இங்கே உள்ள பேடா என்னன்னு தெரியல. அதையும் பார்க்கணும். பார்ப்போம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எங்கே வந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஃபைனலாக காய்ஸ் 2 பேடு தான் வந்துருக்கு. அதில் ஒரு பேடு கீழே இறங்கி நிற்கிது, ஒன்று ஓட்டை மேலே நிற்கிது. இந்த காய்ச்சல் கூட்டு பின்னாடி அந்த பக்கம் நிற்கிது. இன்னும் ஒரு பேடை காணலை. இன்னொரு பேடு நம்ம பேடு இல்லை, அது எங்கே போச்சுன்னு தெரியல. ஒரு பேடு மிஸ்ஸிங் ஆகிட்டு, அது எங்கே போய் நிற்கிதுன்னு ஒன்றும் தெரியல. அது இல்லாமல் இந்த 2 பேடு 1 மணி நேரம் கழித்து தான் வந்து இறங்குச்சு. ஒரு பேடு இருந்தால் நிற்கிது. இன்னும் அந்த ஜாக்ஜினி பக்கத்தில் இந்தா போகுது ஒன்று, அது இன்னொரு பேடு இருந்தால் மேலே கேப்பில் நிற்கிது. இந்தா நிற்கிது காய்ஸ், இந்தா போகுது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.